விழுப்புரத்தில் இந்த முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து திமுகவை சேர்ந்த திரு பொன்முடி அவர்கள் பேரணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அங்கே விழுப்புரத்தில் களத்தில் இருக்கக்கூடிய எமது செய்தியாளர் கோபிநாத்திடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். கோபிநாத், சொல்லுங்க, திரு பொன்முடி அவர்களின் தலைமையில் இப்பொழுது பேரணி நடைபெற்று வருவது, இன்னும் யார் யாரெல்லாம் அந்த பேரணியில் பங்கேற்றிருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை குறித்து சொல்லுங்க திரு கோபிநாத். கர்நாடகாவில் தமிழர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 7 இடங்களில் ரயில் மறியல் அறிவிக்கப்பட்டு ஆங்காங்கே போராட்டம் நடந்துட்டு இருக்கு. விழுப்புரத்தை பொறுத்த பார்த்தீங்கன்னா விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் திமுக முன்னாள் அமைச்சரும் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினரான பொன்முடி தலைமையில் இந்த பந்திற்கு ஆதரவு தெரிவித்த கட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களான சுமார் பார்த்தீங்கன்னா ஒரு 1000க்கும் மேற்பட்டோர் புதிய பேருந்துல உண்டு திரண்டு அங்கிருந்து இவங்க ரயிலை மறிக்கிறதுக்காக விழுப்புரம் முக்கிய வீதிகள் வழியா தற்சமயம் போயிட்டு இருக்காங்க. இந்த பேரணியை பொறுத்த வரைக்கும் விவசாய சங்கங்கள் கலந்து இருக்காங்க. தொடர்ந்து திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி தலைமையில தொடர்ந்து இந்த போராட்டம் தற்சமயம் நடந்துட்டு இருக்கு. கோபிநாத், இப்ப அங்க காவல்துறையினருடைய பாதுகாப்பு என்பது எப்படி இருக்கு? விழுப்புரத்துல முழு அடைப்பு என்பது தற்பொழுது எந்த அளவுல நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது கோபிநாத்? விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 95% கடைகள் அடைக்கப்பட்டிருக்கு. பெரும்பாலான வணிக நிறுவனங்கள், வியாபாரம் எல்லா இடமும் கடைகள் அடைச்சிருக்காங்க. ஓட்டங்கள் முழுவதுமா மூடப்பட்டிருக்கு. அனைத்து ஆட்டோக்களும் நிறுத்தப்பட்டிருக்கு. தனியார் பேருந்துகள் இருக்கு ஓடல. அரசு பேருந்துகள் தச்சுமை இயக்கிட்டு இருக்கு. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நரேந்திர தலைமையில தொடர்ந்து பாதுகாப்பு பணியில 1000க்கும் மேற்பட்ட காவல்துறை ஈடுபட்டிருக்காங்க. கோபிநாத், இப்போ இந்த முழு அடைப்பு போராட்டத்தின் காரணமாக பல விவசாய சங்கங்கள், அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள், பல்வேறு நபர்களின் தலைமையில பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. பலர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்ப விழுப்புரத்துல இந்த போராட்டம் காரணமாக யாராவது முக்கிய தலைவர்கள் யாராவது கைது செய்யப்பட்டிருக்காங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் 7 இடங்களில் ரயில் மறியல் அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்ப தற்சமயம் பாத்தீங்கன்னா முதல் கட்டமா விழுப்புரத்துல திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி தலைமையில மட்டும் இந்த போராட்டம் பாத்தீங்கன்னா இவங்க கண்டன பேரணி நடத்தி இப்ப தற்சமயம் ரயில மறிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. இப்ப விழுப்புரம் புதிய